கோல்கேட் நிறுவனத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. அதாவது எப்படி நம்மளோட சேல்ஸை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மீட்டிங். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. ஆனா கம்பெனிக்கு அதிகமா செலவு எதுவும் இல்லாமலேயே லாபம் அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய ஐடியா சொன்னாங்க. ஆனா அது எதுவுமே பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. சாதாரண ஒரு பேஸ்ட் தான். ஆனா அதுலயே கோல்கேட் நிறைய வெரைட்டிஸை கொண்டு வந்தாங்க. குழந்தைகளுக்கு கோல்கேட் கிட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ஜெல், அப்புறம் இன்னும் ஒயிட் ஆகணுமா ஓட்டு, அப்புறம் இயற்கை மூலிகைகள் கலந்த வேத சக்தி, அப்புறம் உப்பு கலந்த கோல்கேட் சால்ட், அப்புறம் கோல்கேட் அட்வான்ஸ் ஹெல்த், அப்புறம் கோல்கேட் சென்சிட்டிவ் அப்படின்னு வெரைட்டியான பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. இருந்தாலும் சேல்ஸ் அதே அளவில் தான் போயிட்டு இருக்கு, பெரிய அளவில் மாற்றம் இல்லை. இப்போ மறுபடியும் வேற ஒரு புது ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தலாம். செட்டு பல்ல இருக்கிறவங்களுக்கு தனி பேஸ்ட், முதியோர்களுக்கான பேஸ்ட், உமன்ஸ் ஒன்லி பேஸ்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு அங்கிருந்த சிலர் ஆலோசனை சொன்னாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணணும், மறுபடியும் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணணும், அதற்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும். இதெல்லாமே நிறைய செலவு வைக்கக்கூடிய வேலைகள். கம்பெனிக்கு அதிக செலவு இல்லாம லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றார். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். அப்பதான் ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்றாரு. லெக்ஸ் ஹோல் பிக்கர், அதாவது அந்த கோல்கேட் பேஸ்ட் வெளிவரக்கூடிய அந்த ஹோல் சைஸை நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணலாம். அப்போ லைட்டா அமுக்குனாலே நிறைய பேஸ்ட் வெளிவர மாதிரி இருக்கும். இதற்கு நம்ம சைட்ல இருந்து பெருசா எந்த செலவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா, இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல் கொண்ட பேஸ்ட்டை சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் விற்பனைக்கு கொடுத்து அது விற்பனை அதிகரிக்குதா அப்படின்னு செக் பண்ணாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே விற்பனை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இதன் பிறகு நாடு முழுக்க அதை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த நிறுவனத்துக்கு பெரிய லாபமும் கிடைத்தது. அந்த மாதிரி பெரிய செலவு எதுவும் இல்லாம ஜஸ்ட் அந்த பேஸ்ட் வெளிவரக்கூடிய அந்த ஹோல் சைஸை பெருசு பண்ணதன் மூலமா மட்டுமே பெருத்த லாபம். கிட்டத்தட்ட இதே மாடலை யுனிலீவர் கம்பெனியும் பயன்படுத்தினாங்க. இப்போ சர்ஃப் எக்ஸல் அப்படின்ற அந்த லிக்யூடை எவ்வளவு அளவுல ஒவ்வொரு முறையும் ஊத்தணும் அப்படின்னு அவங்களே ஒரு பெரிய மூடியை கொடுத்தாங்கல்ல. இதன் மூலம் சர்ஃப் எக்ஸல் நிறுவனத்தோட லாபம் அதிகரிச்சது. அதே மாதிரி காம்ப்ளான் நிறுவனமும் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினாங்க. ஒவ்வொரு முறையும் எவ்வளவு காம்ப்ளான் போடணும் அப்படின்னு இந்த காம்ப்ளான் கூடவே டப்பாலையோ இல்ல பாட்டிலையோ ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தாங்க. அந்த ஸ்பூன் பெரிய சைஸ்ல இருந்தது. அதன் மூலம் அவங்களோட லாபம் அதிகரிச்சது. நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்படித்தான் தங்களோட லாபத்தை பெரிய செலவெல்லாம் எதுவுமே இல்லாம அதிகரிக்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன வித்தியாசமான யோசனையின் மூலமாகவே பெரிய லாபத்தை சம்பாதிக்க. இதே மாதிரி ஊபர் நிறுவனம் எப்படி தங்களுடைய ஒரு வித்தியாசமான யோசனை மூலமா பெரிய லாபத்தை சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்றேன். ஊபர் நிறுவனம் தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப் கால் டாக்ஸி நிறுவனம். இது யூஎஸ்ல தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. ஊபர் நிறுவனத்திற்கு சொந்தமா எந்த ஒரு காருமே கிடையாது. டாக்ஸி ஓட்டுறவங்களையும் டாக்ஸியை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையும் ஆப் மூலமா கனெக்ட் பண்ணக்கூடிய நிறுவனம் தான் ஊபர். இவங்க ரெண்டு பேரையும் டெக்னாலஜி மூலமா கனெக்ட் பண்ணுவதன் மூலமா அந்த நிறுவனத்திற்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இதுதான் அவங்களுக்கு லாபம். சரி, இதை தவிர்த்து வேற எந்த வகையில லாபம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்பதான் சர்ச் பிரைசிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதாவது பீக் ஹவர்ஸ்ல, அதாவது நிறைய டிமாண்ட் இருக்க டைம்ல கேபோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம்ல வழக்கமான அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட் காட்டுற மாதிரி பண்ணாங்க. இதன் மூலம் லாபம் பயங்கரமா அதிகரிச்சது. அடுத்தது ஊபர் பாஸ் ஆர் மெம்பர்ஷிப். நீங்க ரெகுலரா ஊபர் கேப்ஸ் பயன்படுத்துறீங்களா? அப்போ மாசம் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. இதன் மூலம் உங்களுக்கு நிறைய சேவ் ஆகும் அப்படின்னு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி மெம்பர்ஷிப் மாசம் கேரண்டீடா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு இதன் மூலமும் ஊபர் லாபம் அதிகரிச்சது. அடுத்ததா அட்வர்டைசிங், அதாவது ஊபர் நிறுவனங்களுக்காக ஓடக்கூடிய கார்கள்ல சில பிசினஸை விளம்பரப்படுத்துவதன் மூலமா, அந்த கார்கள்ல விளம்பரப்படுத்துவதன் மூலமா நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிச்சது. அடுத்ததா கேன்சலேஷன் சார்ஜஸ். புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுவாங்க இல்லையா? இந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் மூலமாக மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஊபர் நிறுவனம். இது எல்லாமே ஒரு சில ஊபர் நிறுவனத்துக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள். இப்போ ஊபர் நிறுவனத்துல இன்னொரு மீட்டிங் நடக்குது. எப்படி நம்மளோட வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு. அப்பதான் ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்றாரு. இப்போ சில பேர் ரொம்ப நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததும் கேபை புக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபிளைட்ல டிராவல் பண்ணி வர்றவங்க வெளியே வந்ததும் கேப் புக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் டிராவல் இருக்கனால அவங்களோட ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ யாரோட ஃபோன்ல எல்லாம் 5% கம்மியாக சார்ஜ் இருக்கோ இல்லை ஒரு 10% கம்மியாக சார்ஜ் இருக்கோ அவங்க கேப் புக் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக காட்டுற மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி அதிகமாக காட்டினாலும் நம்ம மொபைலில் வேற சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது, சரி வந்த வேலை கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க டக்குன்னு கேபை புக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவை சொன்னார். சரி, இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தரோட செல்லில் 5% கம்மியாவோ இல்லை 10% கம்மியாவோ சார்ஜ் இருக்கும்போது அவரு கேப் புக் பண்ணார் அப்படின்னா அவருக்கு அதிகமான தொகை காட்டும். அவரும் சரி பரவாயில்ல புக் பண்ணி கிளம்புவோம் அப்படின்னு
கேபை புக் பண்ணிடுறாரு. இதன் மூலம் பெரிய லாபம் அந்த நிறுவனத்திற்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணாமல் தாங்கள் தினமும் பண்ணக்கூடிய வேலைகள்லேயே சில சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலமாகவே பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறாங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள். இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் பார்வையில் பார்க்கும்போது இதெல்லாம் வித்தியாசமான யோசனைகளாக தோணும். ஆனால் ஒரு கஸ்டமர் பார்வையில் பார்க்கும்போது எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ நான் சொன்னது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய வாடிக்கையாளர்கள் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, எந்தெந்த விஷயத்தில் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது நாம் உஷாராக கவனமாக இருக்கணும் அப்படின்னு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்னுவதெல்லாம் உயரும்.